தாவேக எம்எல்ஏ பேர வழக்கில் மூன்றாவது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு விவரங்களையும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல முன்ஜாமீன் பெற்று இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று மூன்றாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திடுவதற்காக ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணையானது காவல்துறையினர் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக காலை மற்றும் மாலை வேளையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகிய நிலையில அவரிடம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் என தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த தாவேகாவோட எம்எல்ஏ பேரம் பேசப்பட்ட வழக்குல முக்கிய நபர்களாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமாரோட தூண்டுதல் பேர்லயே இந்த குற்றம் நடைபெற்றிருப்பதாக காவல்துறையினர் தரப்புல ஒரு குற்றத்தை சாட்டியிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக தொடர்ச்சியாக அசோக் குமார் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த தினத்துல திருவல்லிக்கேணி துணை ஆணையரான ஜெயச்சந்திரன் தலைமையில தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமாரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இதற்கிடையே தான் இன்று 3வது நாளாக செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று அசோக் குமார் காவல் நிலையத்துல ஆஜராகவில்லை. குறிப்பாக அவர் கடந்த 2 தினங்களாக கரூர்ல வருமான வரித்துறையோட காரை சேதப்படுத்திய வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி அவர் கையெழுத்திட்டு வருகிறார். 2 வாரங்கள் தினந்தோறும் காலை மட்டும் 10:30 மணி அளவுல அசோக் குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என கரூர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில கடந்த 2 தினங்களாக அசோக் குமாரும் ஆஜராகினார். அவரிடமும் இந்த தாவேகா பேரம் தொடர்பாக வழக்கு தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இன்று அசோக் குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திடுவதற்காக அந்த கரூர் வழக்கு தொடர்பாக கையெழுத்திடுவதற்காக ஆஜராகவில்லை. இது தொடர்பாக விசாரித்த போது அவர் இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்கிலையும் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில நிபந்தனையுடன் முன்ஜாமீன் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்கு தொடர்பாக இன்னும் நீதிமன்றத்துல ஷூரிட்டியை அவர் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனால இன்று காலை அவர் அசோக் குமார் பிஜே கோர்ட், அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்று இது தொடர்பான ஷூரிட்டியை சமர்ப்பிக்க இருக்கிறார். சமர்ப்பித்த பின் அவர் 2 வழக்கிலும் நாளையிலிருந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கரூர் வழக்கிலையும் அவர் நீதிமன்றம் மூலமாக சென்று தான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலேயே கையெழுத்திடுகிறேன் என்று கோரிக்கை வைத்த நிலையில அதற்கு சம்மதித்திருக்கக்கூடிய நிலையில அவர் கடந்த 2 தினங்களாக அந்த கரூர் வழக்கு தொடர்பாக கையெழுத்திட்டு வந்தார். தற்போது திருவல்லிக்கேணி இந்த பேரம் வழக்கு தொடர்பாகவும் அவர் ஷூரிட்டி வழங்குவதற்காக இன்று சென்றிருக்கக்கூடிய நிலையில நாளையிலிருந்து 2 வழக்கிலும் அதே போன்று செந்தில் பாலாஜி இந்த தாவேகா பேரம் வழக்கிலும் காலை மற்றும் மாலை வேளையில் கையெழுத்திடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்குல அவாலா பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக 4.5 கோடி ரூபாய் வரை திருவல்லிக்கேணி போலீசாரால் இந்த அவாலா பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த அவாலா பணத்தை அடிப்படையாக வைத்தும் இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எந்த விதமான ஆதாரமும் இல்லை என செந்தில் பாலாஜி தரப்புல ஒரு தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தங்களிடம் தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாக காவல்துறை தரப்புல நீதிமன்றத்திலும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தனர். அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோரிடம் கேட்டு பெற்று அவர்களை இதிடம் எழுத்துப்பூர்வமாகவும் வாக்குமூலத்தை பெறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போதும் இன்று காலை செந்தில் பாலாஜி மட்டும் இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்குல ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணையானது தீவிரமாக நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.